வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வாருங்கள். தாங்கள் வருவதாக முன்னறிவிப்பே இல்லையே. நண்பரை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று. அன்பை அடைத்து போட்டு வைக்க முடியவில்லை. அதனால் திடீரென்று புறப்பட்டு வந்தேன். ஆஹா, என்ன உயர்ந்த பண்பு. எதிரிகள் கூடாரத்திலே எனக்கு இப்படியும் வருவர். மண்ணுக்குள்ளேதான் தங்கமும் மறைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மற்றொரு வேண்டுகோள். வழக்கமான எங்கள் உணவு மந்தப்படுத்தி விட்டது, அழுத்தும் விட்டது. அதனால் இந்த விருந்தாளிக்கு உங்கள் உணவுதான் தேவை என்பதை முன்னதாகவே அறிவித்து விடுகிறேன். பிரபு, கும்பேரி துறையிடமிருந்து ஆள் வந்திருக்கிறது. நண்பரே, எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்று ஒரு சாபம் போலும். வேதனை உள்ளம் கொட்டும் வெப்பம் நிறைந்த இன்று இருந்து என்ன வந்துவிடப் போகிறது பார்க்கலாம். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உங்களுக்கு. விஷயம் வருமா? நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? நாளை கெடுவுக்குள் நீர் எம்மை நேரில் வந்து கச்சேரியில் காண வேண்டும். தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம். அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவி. அறியவும். இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி, 18/7/1798. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்களாம். என்ன மறுமொழி அனுப்புவது? தம்பி, அண்ணா, அதிகாரியின் அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம். அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை. அதோடு மரியாதை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது? உண்மை. எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் நேரில் போய் பார்ப்பதால் அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு, பகைமை கொண்டிருந்தால் சுமூகமான முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம். நம் மானம் காக்கப்பட வேண்டும். அதற்கு ஊரில்லாமல் போய் வருவது தவறல்ல. சரி, நமது நண்பரின் யோசனைப்படியே போய் வரலாம். புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள். மிஸ்டர் அட்டப்பர், அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே, வேட்டை காண வருகிறானா? பித்தம் இறங்கி விட்டதல்லவா? ஜாக்சன் துறையவர்களே, தங்கள் பெயர், தங்கள் வீரம், தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பார். அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுக்கி இருப்பார். அவரை அவ்வளவு சுலபமாக கருதக்கூடாது. துறையவர்களின் காரியதரிசி ராகவையா அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போலும். பாவம். பிரபு, நமது ஒற்றன் கரியப்பன் தகவல் அனுப்பியிருக்கிறார். இரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்கள் சமூகம் காண பாண்டியை விட்டு நாளையே புறப்பட போகிறார். பிரபு, நான் ஊருக்கு புறப்படுகிறேன். தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன். வரட்டும். இல்லை, 4000 போர் வீரர்கள், தம்பிமார்கள், தளபதிகள் உட்பட பவனி வருகிறானா? செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம். அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், அவனோ வீரன், ஆள்பலம் வேறு, அவனது ஊரும் வெகு பக்கம். ஆதலால் நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும். அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்து விடும். பிறகு நம் கை வளர்த்து விடும். சரி, இப்போது எங்கு போவது? எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. எங்காவது குளிரான இடத்திற்கு. அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு? ஏன் குற்றாலம் போய்விடலாமே? எக்ஸலண்ட் ராகவையா, எக்ஸலண்ட்.
கட்டபொம்முதுரை பேரு சொன்னால் அறந்தபாளையும் காகம் முடியாது கட்டபொம்முதுரை பேரு சொன்னார் பரந்தருவாளே வீரமல்லு திருவாக்கரும் செய்வாளே சக்கதேவி பரந்தருவாளே வீரமல்ல திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும் பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும் கட்டியங்குரிய வீரரெல்லாம் வெகு கம்பீரமாக நடைபோட வெகு கம்பீரமாக நடை போட வெகு கம்பீரமாக நடை போட பங்குடனே சிங்கம் போகுது பார் பாங்குடனே சிங்கம் போகுது தந்தனத்தானே 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 தந்தானே தந்தனத்தானே 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 தந்தானே தந்தனத்தானே 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 தந்தானே தந்தனத்தானே 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 தந்தானே இருபத்தி 3 நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வேட்டி என்னும் பெயரால் ஜாக்சன் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறான். நமது வாழும் தயாராகத்தான் இருக்கிறது. பார்த்து விடுவோம் ஒரு கை. பிரபு, ஜாக்சனின் ஆள் தங்களை காண விரும்புகிறார். வரச்சொல். என்ன மன்னா, என் பெயர் கோபால் ஐயர். ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல் மாடியில் தங்கியிருக்கிறார்கள். படைபலமன்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகியிருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. தாங்கள் தனித்து போகக்கூடாது. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பின் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். சார், கட்டபொம்மன் வருகிறார். அப்படியா? அவரை காதலுமே கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய், எல்லோரும் போய் மறைந்து கொள்ளுங்கள். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? தேங்க்ஸ். ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிச்சு கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி?
எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன? வரச்சொல் பார்க்கலாம். படித்து விடவில்லை நாம் மரத்தமிழருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகிறது. கொல்லப்பட்டார். ஆமாம், கட்டபொம்மன் மற்றவரும் தப்பிவிட்டான். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டான். இவன் தான் மந்திரி தானாபதியா? இவரை விலகிட்டு சிறையில் தள்ளுங்க. மிஸ்டர் ராகவையா, இந்த தகவலை நம்ம திருச்சாவதுக்கு தெரிவிங்க. எங்கே பிள்ளை அவர்கள்? காணவில்லையே. காணவில்லையா? புறப்படுங்கள் ராமலிங்க விலாசாரன் மனைக்கு. வெள்ளையர்களை அழைத்துவிட்டு தாராவதி பிள்ளை மீட்டு வாருங்கள். யார் அது? நடப்பக்காரன்.
பிரபு 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 மந்திரி அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். பிரபு பிரபு வீரனே, வீரர்களை விட்டு பிரிந்தாயா? ஆட்டு மந்தையிலே புகுந்த வேங்கை போல் வெள்ளையர் கூட்டத்திலே நீ வாழெடுத்து வீசிய விளையாட்டு காட்சி எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா? பெற்ற மகனைப் போல் பேணி வளர்த்த பிள்ளை செத்து விட்டான். தம்பி, இந்த துயரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. மகனே 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 அரசரோடு போருக்கு போகிறேன். பூரிக்கிறது நெஞ்சு. போர் மூண்டா சட்டைக்காரனை வெட்டி சாய்த்து வெற்றி பெற எனக்கு ஆசையடி அம்மாவென்று வீரமொழி பேசி உண்வாள். இன்று என்னை அம்மாவென்று அழைக்கவும் ஆசை விட்டு போய்விட்டதா மகனே மகனே மகனே. எனக்கு எள்ள நீர் இறைக்கவும் வேறு நாடு இல்லாத உன் தாயை தனிய விட்டு போக உனக்கு எப்படியடா மனம் வந்தது மகனே? எங்க 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 ஒரு முறை வாய் திறந்து அம்மா என்றாடை. உன் தாய்க்கு அதுதான்டா பேரின்போம். அம்மா 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 அழாதே அம்மா. நான் விரும்பிய போதெல்லாம் எனக்கு தாம்பூலம் அடித்துக் கொடுத்து என் வாயை அழகுபடுத்தி அடப்பக்காரன் அவன். அவன் அலங்கரித்த வா இனி உன்னை அம்மாவென்றே அழைக்கும். அழாதே அம்மா. எனக்கு முன் நீ இறந்தால் உனக்கு எள்ளுநீர் விடும் பாக்கியம் எனக்கே கிடைக்கட்டும். என்னை பெறாமல் பெற்ற தெய்வத்தாயே, இனி நான் தான் உன் மகன். இனி நான் தான் உன் மகன். கைதியாக அழைத்துச் சென்றார். தாங்கள் மானம் குறைய தாழ்ந்து போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, இதமாக பேசினேன். மந்திரிக்குள்ள தந்திரம், தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. முள்ளை முள்ளால் எடுப்பது போல முடிவு. எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் நம்மோடு உறவுக்கு ஒரு வகை கிடைத்தது. எப்படி? தாங்கள் ஒரு முறை அந்த மேலிடத்தாரை காண திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வர வேண்டும். என்ன, நாம் போவதா? ஏன், எதற்கு? தப்பு எண்ணம் கருகி புது நட்பு மலர. எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா? அப்படி அல்ல. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதைப் போல அவசர பேச்சு கூடாது. அமைச்சர் பேச. எனக்கு திறமை உண்டு. எலி அல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள. தவளை தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும். அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. ஆம் அண்ணா, என்னை நம்புங்கள். தீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி கழிப்பது ராஜதந்திரம் அல்ல. நல்ல முறையில் சமாதானம் விளையுமானா ஓரளவு விட்டுக் கொடுப்பதே பொருள். நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் மந்திரியா, யாருக்கும் அறிவில் இழைத்தவர் அல்ல. போய்த்தான் பார்ப்போமே. விபரீதம் விளைய முடியாத வீரம் நமக்கென்றே இருப்பதால் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வேட்டை வேட்டை தானே. அரசே, தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் டேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும் ஜாக்சன் முரட்டு கூடவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்குமூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள் ஓய்வு கொடுத்து. நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தேன். மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால் என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவனோடு மற்ற 5 தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான் போங்கள். ஆஹா, அப்படியா? வெள்ளையத்தேவரை இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம், தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன் பகதூர் வெள்ளையத்தேவனாக ஆகியிருப்பதை நான் பாராட்டுகிறேன். நான் வெள்ளையம்மாளை என்னங்க இவளை எதை சொல்லி பாராட்டுவது? பகதூர், பகதூர் அணி என்று பாராட்டு. அதோடு அப்படியா? என்ன என்ன ஏதாவது புதுப்பட்டமா? ஆமா, வெள்ளையம்மாள் பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மாவென்ற பட்டத்தையும் அடையப் போவதை நான் பாராட்டுகிறேன். அப்படியா? பலே 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 வெள்ளையத்தேவா, பொல்லாத ஒரு ராணி. என்னிடம் கூட இதுவரை சொல்லவில்லையே. எனக்கே இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா. சரி சரி, இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளையம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்றிருந்தோம். அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவளை பேசாமடந்தை ஆக்கிவிட்டீர்கள். தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள். போங்க போங்க.
போங்கள். யாரும் நிற்கக்கூடாது. சிறுவர்கள் எல்லோரும் போய்விடுங்கள். நான் மட்டும் இங்கு இருக்கலாம் அல்லவா? சரிதான். முக்கியமாக நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு கையங்காலம் ஓடாது. அரசனாய் இருப்பதைப் போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை. வருகிறேன். உன்னதாயா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓஹோ, நானும் ஆம்பளை தானா? எல்லோரும் போய்விட்டார்கள். வெள்ளையம்மா, இனி காட்டு உன் வாய்த்திறனை பார்க்கலாம். அக்கா, பேசியது போதும், ஏதாவது விளையாடலாம். என்ன விளையாட்டு நீயே சொல்லு. நான் சொல்லுகிறேன். இருவர் சேர்ந்து ஒரு விடுகதையை போட வேண்டும். அதற்கு பதில் மற்றொருவர் சொல்ல வேண்டும். நல்ல விளையாட்டு, நல்ல விளையாட்டு. நான் தயார் மகாராணி. சரி, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம். சரி, அதற்கு பதில் நீ சொல்லு. ஓ, அடடா, என்ன பார்த்தீர்களா? உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்து விட்டேன். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன். வெள்ளையத்தேவா, பிரபு, ஒரு வேண்டுகோள். இப்போது உன்னோடு பேச எனக்கு நேரமில்லை, அவசர வேலை இருக்கிறது. ஐயோ, அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. சரி, போ. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடிக்கண்ணே. நிக்கிற இடத்திலேயே வண்டி போல சுத்தி சுத்தி சக்கரம் அடிக்கும் கடிகாரம் அல்ல. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடிக்கண்ணே. மெத்தையில் படுத்த கூட நித்திரை வறுக்கும், நித்திரை வறுக்கும் அடிக்கண்ணே. எத்தனை வயசு ஒரு பத்தியம் புகுத்த போதும் பசிக்க மறக்கும் அது நோயுமல்ல. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடிக்கண்ணே. ஒத்தைக்காலில் நின்றுட்டு நித்தமும் தவிக்கும், நித்தமும் தவிக்கும் அடிப்பேனே. சுத்தி வச்ச கண்ணியில் எத்த கட்டமாக வந்து சுற்றிய முடிக்கும் அது போக்கும் அல்ல. என்னதென்று நீ சொல்லடி, அது என்னதென்று நீ சொல்லடி. காதல் என்று நீ சொல்லமா, புது காதல் என்று நீ சொல்லமா. அடே, சொல்லிவிட்டாளே. ஆமா, அவளுக்கு இப்போதுள்ள அனுபவம் ஆயிற்று அது. சரி சரி மகாராணி, இப்போது நானும் இளையராணியும் சேர்ந்து விடுகதை போடுகிறோம். நீங்கள் பதில் சொல்லுங்க. சரி. சேரனை பாடும், திருநீறு போடும், வீதியில் தோன்றிடும் சாமி அல்ல. நள்ளிரவு நேரம் வேஷங்கள் மாறும், கொள்ளை அடித்திடும் கல்வன் அல்ல. நள்ளிரவு நேரம் வேஷங்கள் மாறும், கொள்ளை அடித்திடும் கல்வன் அல்ல. காணிக்கை கேட்டால் கத்திதனை நீட்டும், கையாலே எய்யாத கருணை அல்ல. காணிக்கை கேட்டால் கத்திதனை நீட்டும், கையாலே எய்யாத கருணை அல்ல. அஞ்சாத நடு போடும் யானை அல்ல, அரசி முன் விளையாடும் நானும் அல்ல. அஞ்சாத நடு போடும் யானை அல்ல, அரசி முன் விளையாடும் நானும் அல்ல. என்னவென்று நீயும் கேளடி, என்னவென்று நீயும் கேளமா. மன்னர் என்று நீயும் சொன்னது, எங்கள் மன்னர் என்று நீயும் சொன்னது. போதும் 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 போதும். அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும். நல்ல வேளை, என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன். நீங்களெல்லாம் எங்கு வந்தீர்கள்? ஆமா, நீங்கள் எங்கே வந்தீர்கள்? நான் அட பாவி, இதெல்லாம் எங்க நீ கத்துக்கிட்ட? கத்துக்கலடி,
நீ துரோகி நெருங்காது. கத்தி கீழே போட்டு ஒரு வேலையை போல இருக்காது. டபால குத்தி நான் செத்துருவேன். நீ சாகத்தான் வேணும். பிறந்த மண்ணை மறந்து அந்நியனுக்கு அடிமையான நீ சாகத்தான் வேணும். சுகபோகத்தையெல்லாம் மறந்து எதிரியை விரட்டு நம்ம ராஜா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த மானம் ரோஷம் வீரம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நீ மனுஷனா அல்லது மிருகமா? என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது. உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை தொட்டு பாவத்துக்கு இப்பவே நான் குத்திக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் வள்ளி, நீ சாக வேண்டாம். நீ நாட்டுக்காக உயிரையே கொடுக்க தயாராயிருக்க. நான் அந்த உயிருக்காக நாட்டையே காட்டு கொடுக்க தயாராயிருப்பேன். வள்ளி, எனக்கு குத்தி வந்துருச்சு. வள்ளி, உனக்கு இருக்கிற மானமும் வீரமும் என்ன போல ஆண்களுக்கு 1000த்துல ஒரு பங்காவது இருந்திருந்தா இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. கொண்டா கத்திய. நான் இந்த நாட்டுக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராய சித்தமா 40 வெள்ளக்காரணியால் இந்த கத்தியார குத்தி கொண்டாத்தான் என் மனசு ஆறும். வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதுமில்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும் காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்று எழுதியிருப்பதுதான் எப்படி என்று எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல வெள்ளையத்தேவா, உயிருக்கு உயிர் பதில் கேட்டிருக்கிறார். அதாவது நமது மந்திரியாரின் உயிர் அவனுக்கு தேவை. எழுதியிருப்பவனும் அவனோ இவனோ அல்ல, பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரி, கலெக்டர் லூசிங்டன். மன்னா, வாருங்கள் பிள்ளை அவர்களே. அவசரமாக அழைத்தீர்களா? கீழிருக்கும் குட்டி தேவதைகளுக்கு வேறு வேலையே கிடைக்காது போல் இருக்கிறது. அப்படி என்றால்? ஆமா மன்னா, நமக்கோ மேலிடத்து தேவை கிடைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எவனோ புது கலெக்டர் வந்து விட்டான். மீண்டும் வரி கேட்கட்டும் அதவன் வழக்கம். முடிந்தால் வாங்கட்டும் அதவன் வேலை. மற்றது நெல்லை கொள்ளையிட்டதை கூறுகிறீர்களா? பெர்கர் துறை என்பவன் ஊர் நெல்லை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீவைகுண்டத்தில் களஞ்சியம் கட்டி சேமித்து வைத்து விட்டான். தானிய தட்டு ஏற்பட்டது. பிறகு அதிக விலைக்கு விற்க முற்பட்டு கொள்ளை லாபம் குவித்தான். அது கூடாத செயல் என்று இறக்கப்பட்டது. அதனால் நமது அரசாணை பிறப்பித்த அந்த அநீதியை தடுக்க தலைப்பட்டீர்களா? அரசாணையாக இல்லை, நானாகவே அவர்களுக்கு பாடம் கற்பித்தேன். எப்படி? குண்டர்கள் சிலரோடு நானே நேரில் போனேன். நியாயத்தை எடுத்துச் சொன்னேன். அவர்கள் கேட்டபாடில்லை. வாய் துடுக்கு பேசினர். வம்பு வளர்ந்தது. பலே பலே. பிறகு என்ன? வழக்கம் போல் நடப்பதுதான். எதிர்த்தார்கள் எதிரிகள். உங்கள் குண்டர்கள் சளைத்திருக்க மாட்டார்களே? சந்தேகம் என்ன? எப்படி சளைப்பார்கள்? சாதாரணமானவர்களா? குண்டர்கள் அல்லவா? பிறகு அங்கும் இங்கும் சிலர் இறந்தார்கள். ஆனாலும் முடிவு இரவாடிரவு நெற்பதிகளை கால மீது ஏற்றி கடத்தி வந்து விட்டார்கள் நம் வீரக்காரையர்கள். அல்ல, குண்டர்கள். இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா? இருக்காது பிள்ளையவர்களே, இருக்காது. ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்களில் முக்கியமானவர் யார்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம்? படுகளத்திலே ஒப்பாரி ஏது? போரென்றால் வாழ்வதற்கு யாரென்று கணக்குண்டா? வேட்டைக்கு போகிறவன் முயலை கொல்வதை விட புலியை கொல்வதில் தானே அதிக பூரிப்படைகிறான். அநியாயமாம், பைத்தியக்காரன். அதுதானே கேட்டேன். வீர போரல்லவாது. அதில் யார் மடிந்தால் என்ன? தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, அவர் கிடக்கிறார். ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே. உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான். மந்திரி அவர்களே, நீ வீர் சினம் காக்க. அரசே, என்ன ஆச்சரிய குறி? நான் தவறு செய்தேனா? சேச்சா, மன்னன் கூட செய்யலாம், மந்திரி செய்வாரா? உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர், கொலை செய்தீர் அல்லவா? இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா? இத்தனைக்கும் உதவியது உமது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபோதை அல்லவா? ஏன் பேச்சில்லை? தலை கவிழ்ந்து விட்டது, கனம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது. போதும், போதும். நாடு நிலமெல்லாம் அடிந்து விட்டது. மானம் நைந்து தேய்ந்து மறைந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து. நான் மன்னிப்பது சுலப மந்திரியாரே. ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடியதா? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம். ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை நிமிரவில்லை அங்கே, நமது நீதியும் சட்டது அங்கே. இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், நாட்டை காக்கும் மந்திரியின் மதி ஈனப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா? சொல்லுங்க, இதை நான் மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உங்களுடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவோ இது? என்ன இருந்து துடிப்பு அடங்குவதாக இல்லையே?
கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் என்னை ஆக்கியது நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது. மாலாரதை அடைவதுதான் தகுதி என்றால் அது அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும். மந்திரி அவர்களே, அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும். இல்லை மன்னா, இல்லை. இந்த அரசும் அவதையும் என்னால் கலங்கப்பட தேவையில்லை. அந்த அன்னையன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள். நான் செய்த தீவிரைக்கு நானே பொறுப்பாகி உங்கள் பெருமைக்கு ஊர்வலையா வண்ணம் என் தலையை தானம் கொடுத்து நாட்டின் மதிப்பையும் காத்து விடுகிறேன். என்னை கைதியாக ஏற்றுக்கொள்ளும். ஓலை தாங்கியே துணிந்து விட்டீரா? அந்நி அதிகாரியிடம் நம்மவரை ஒப்படைத்து உமக்குரிய பதவியை உயர்த்திக் கொள்ள துணிந்து விட்டீரா? இன துரோகி! என்ன இரும்பு இதயமடா உனக்கு! கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை? மாத்தானுக்கு எம்மவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு. போகலியே! மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா, என்னை மன்னா, தமிழ்குலம் காக்க வந்த பெருந்தகையே, தங்களை பெற்ற இத்தாயகம் இன துரோகிகளையும் ஏன் பெற்றது என்று தான் தெரியவில்லை. வெள்ளையரின் ஆள் நான், அதற்காக வெட்கப்படுகிறேன். நான் வருகிறேன். வான் பெற்ற பேரை நீவீர் பெறுக. தூதரை, ஓலை அனுப்பிய உமது அதிகாரியிடம் போய் சொல்லும். கொள்ளையிடப்பட்ட நெல்லுக்கு நஷ்டஈடாக நெல்லோ அல்லது பணமோ அவன் கொடுக்க தயார். இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லும், இல்லையேல் அவருடைய இஷ்டப்படியே செய்து கொள்ள சொல்லும். எந்த விளைவுக்கும் நான் தயார். போய்வாரும். அண்ணா, இதையே காரணமாக கொண்டு வெள்ளையர்கள் நம்மை தாக்க துணிவார்கள். உண்மைதான். எதிரியின் சதிவேலைகளை நமக்கு அவ்வப்போது தெரிவிக்க இப்போது நமக்கு ஒரு ஒற்றன் தேவை. யாரை அனுப்பலாம்? நான் போகிறேன் அரசே. வேண்டாம். வேங்கை பதுங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு கொண்டு எழும். நீ போக வேண்டாம். நான் போகிறேன் அரசே. பொடியன் பொருத்தமானவன். போய் வா.